சீரியஸாக ஒரு விஷயம் சொல்லி நம்ம ஒரு இடத்துலேருந்து பிரியும் போது, இல்லை ஒரு ஆள்கிட்டேருந்து பிரியும் போது, இல்லை ஒரு திங்ஸ் நம்மளை விட்டு போகும்போது தான் அதோட அருமை புரியும்னு சொல்லுவாங்க. சத்தியமாக அது நான் இதுவரை ஃபீல் பண்ணியிருக்கணும் இல்லையோ, இப்போ ஃபீல் பண்ணுறேன். நான் இங்கே இருக்கிறது வேற எனக்கு அது தெரியல. இங்கே நான் இன்றைக்கி போக போகிறேன். பட் இப்போ அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னே தெரியல. உங்களுக்கும் ஒரு ரிலேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஹாஸ்டல்லேருந்து மாறி வேற ஒரு இடத்துல இருப்பேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுற லாஸ்ட் வீடியோ ஐ வாண்ட் டு மேக் சம் மெமரி ஃப்ரம் திஸ்ன்னு யோசிச்சு தான் முடிவு பண்ணி எடுத்தேன். ஏன்னு தெரியல, இங்கே வரும்போது பிடிக்காம தான் வந்தேன் ஹாஸ்டல். பட் இங்கேருந்து போகும்போது சம்திங் ஐ ஃபெல்ட் இன் லவ் வித் திஸ் பீப்புள், நாட் இன் த பிளேஸ் வித் த பீப்புள். அது தெரில ஏன் என்னென்னு. எனக்கு இங்கே இருக்கிற இந்த சரௌண்டிங் எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப அமைதியான இடம். இந்த மொட்டை மாடி இங்கே தான் வந்துருந்து தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இதாக இங்கே உட்காந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். இந்த டேங்க்கு மேலே உட்காந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஸோ இந்த இடம் ரொம்ப ஒரு அமைதியான இடம். யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப அந்த மாதிரி இருந்த ஒரு இடம். இங்கேருந்து போகணுன்னு தான் நினச்சிருந்தேன். பட் இன்றைக்கி இனிமேல் நம்ம இங்கே இருக்க போகிறது இல்லையான்னு யோசிக்கும்போது தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் தட். ஓகே, அதை ஒரு மெமரியாக க்ரியேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ திஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் விடிஞ்சிருச்சு. நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்த டைமில் 5:45 அந்த டைம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட்டே பண்ணல மீன்ஸ் அடிப்படையாக போய்ட்டுருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேக்கெலாம் பண்ணி நான் இங்கே அடுத்து போகிற இடம் எப்படி இருக்கும் எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. ஸோ பார்க்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மத்தியானத்துக்கு மேலே தான் பேக் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்று நான் சொல்கிறேன் எப்படி போக போகிறேன், என்ன ஆக போகுதுன்னு. எனக்கும் தெரில எப்படி போக போகுதுன்னு. ஸோ தட்ஸ் ஒய் காலையில் நேரமே டெய்லி நான் காலையில் இந்த இடத்துக்கு வருவேன். ஏன்னா காலையில் நேரமே எழும்பி வேறு எங்கே போகிறதுக்கு. பக்கத்தில் எங்கேயும் ஜிம்முக்கு எதுவும் போகிறதில்ல. இனி ஜாயின் பண்ணணும் அடுத்த மாதத்துலேருந்து. அதனால இங்கேயே வந்திருப்பேன். தெரில, அதனாலே இன்னும் இந்த மொட்டை மாடி தான் இந்த ஸ்பேஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏதோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா இருக்காண்ணா, ஜாலியாக ஒரு வைபாக இருக்குது. ஓகே கைஸ், அப்போ இனிதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஷார்ட்ஸும் எடுக்கணும். இந்த ஷார்ட்ஸ் வீடியோ ஷூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை அப்லோடும் பண்ணணும் இன்றைக்கி. ஓகே, அப்போ இன்றைக்கி நீ அந்த ஒர்க்கு தான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வந்து மத்தியானத்துக்கு மேலே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிடுறேன். கைஸ், மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இங்கே இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இருந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அவ்வளோதான். இந்த ஷூவை வேறு நான் சாக்ஸை வேறு நான் துவைக்கலை. நேற்றுக்கு என்னமோ துவைக்கணும்னு தோணலை, அதனால துவைக்கலை. இது பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு என்ன வீட்டில் இருந்து கொண்டு வந்து அந்த திங்ஸ் தான். அது என்னென்ன யாருக்காவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை எங்கேயாவது வீடியோ கொடுத்துருப்பேன், பாருங்கள் போய். ஓகே, பேக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் தான் இன்றைக்கி காலையில் நோ ஒர்க் அதர்ஸ். எங்கள் மைண்டில் வேறு எந்த ஒர்க்கும் வரல. அதனால் இந்த வேலையை முடிச்சிடலாம் தான். லாஸ்ட் டே ஐ ஆம் கோயிங் டு ஆஃபீஸ் ஃப்ரம் திஸ் ரூம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்ப போகிறதில்ல. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெக்கேட் ஆகிருவேன். நீங்கள் அடுத்திருக்க இடம் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியல, பிளாங்காக இருக்குது. ஸோ லிட்ரலி ஐ am ready for ஆஃபீஸ் கோயிங் டு. ஸோ சாரி, வாரேன் இல்லை ஆஃபீஸ் போகிறது ரெடி ஆகிட்டேன். சரி, ஓகே, இங்கிலீஷ் வேண்டாம். ஓகே கைஸ், அப்போ பாய் கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாக எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. ட்ரெஸ் இங்கே இருக்குது. டவல் மட்டும் எடுத்து வைக்கணும். வாட்சும் சார்ஜ் போட்டிருக்கேன். அது இல்லாமல் மொத்தமாக ரெடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. என்னோடய திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இறங்கிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக இங்கே இருக்க போகிறேன்னு யோசிக்கப்போ ஃபஸ்ட்டே தினங்கள் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் எனிவே எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ற மாதிரி இங்கேருந்து போக வேண்டியதுதான். ஸோ அடுத்து எங்கே போகிறேன், அந்த இடத்துல என்ன ஷூட் பண்ண முடியும் எதுவும் தெரியல. இங்கே கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிட்டேன். வரும்போது எப்படி இருக்கணும் அப்படி இல்லை. இங்கே இப்போ கொஞ்சம் எனக்கு
உங்களுக்கு பேசணும்னா நான் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிட்டேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, கொஞ்சம் பீப்புள்ஸ் எங்கே இருக்க பீப்புள்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அப்போ அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன், எங்கே போய் இருக்க போகிறேன், அது காமிக்க முடிஞ்சால் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு நேரம் நான் வெக்கேட் பண்ண போகிறேன். பாய் பாய். With